பேருக்கு வந்து பரிசுத்த ஆவியானுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இன்ட்வெல்லிங் அனுபவம் நல்லா நிறைய பேருக்கு இருக்கு. ஆனா, இந்த நாட்கள்ல அவர் சொல்றத கரெக்ட்டா நம்ம கேட்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். அதை கேட்கும்படியாக நாம செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள தான் இருக்கிறாரு. ஆனா, அவருடைய உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பேசுறத கேட்க வேண்டும். அவர் எப்படி லெட் பண்றாரோ அதுபடி நான் நடக்கணும். அதாவது ஒவ்வொரு செகண்டும் என் மாம்சத்தின்படி நடக்கிறேனா அல்லது ஆவியான சொல்படி நடக்கிறேனா, அந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நடந்து கொண்டிருக்கும். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம சென்சிட்டிவா இருந்தபடியால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்துல அவருடைய வருகை நாட்கள்ல நீங்களும் நானும் தப்பித்துக் கொள்ள முடியும். சரிங்களா? வேத வசனம் இப்படியாக சொல்லுது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, For as many as are led by the Spirit of God, these are the sons of God. இல்ல பரிசுத்த ஆவியானவரால யார் வழி நடத்தப்படுறாங்களோ, யார் அவங்களுடைய வழிகள அவர் சொல்றபடி அப்படி கேட்டு அவங்க வழி நடத்தப்படுறாங்களோ, அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். ஓகேங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளையாக மாறணும்னாலே முதலாவது பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தால் மட்டும்தான் முடியும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றது அது வந்து வேதத்தின் முரண்பாடே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றதுக்கு அப்புறமும் அவருடைய வழி நடத்தல இருக்கணும். இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் பரிசுத்த ஆவியை பெற்றுப்பாங்க. ஆனா மாம்சத்தின்படி வழி நடத்திட்டு இருப்பாங்க. அப்ப மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்னை லெட் பண்ணி கொண்டு போறாரா, அதன்படி நான் போகும்போது மட்டும்தான் நான் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியும். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு நம்ம ஒரு 7 முக்கியமான பாயிண்ட நம்ம விரைவாக பார்க்கலாம். இந்த 7 முக்கியமான பாயிண்ட்ல தான் நம்ம வந்து எப்படி அந்த சென்சிட்டிவிட்டி நம்ம டெவலப் பண்றது ரொம்ப முக்கியம். ஆவியானவருடைய பேசுறது, ஆவியானவர் சொல்றத நம்ம கேட்கிறது, ஆவியானவர் விரும்புறத நம்ம செய்ய வேண்டியது. அது எல்லாமே எப்ப நமக்கு நடக்கும்னா, அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உறவுல இருக்கும் பொழுது, அந்த உறவுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் இந்த 7 காரியம். அப்போ முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது praying in the Holy Spirit. இல்லைங்களா? பரிசுத்த ஆவியானவர் அதாவது பரிசுத்த ஆவியானவரை அலோவ் பண்ணி ப்ரே பண்ணணும். என் மாம்சத்தை அலோவ் பண்ணி ப்ரே பண்ணக்கூடாது. என் மாம்சத்தை டாமினேட் பண்ணி, அதாவது மாம்சத்துல தோன்றதெல்லாம் வந்து பிரேயர்ல கொண்டு போக கூடாது. ஆவியானவர் எதை விரும்புறாரோ, எதை எனக்கு சொல்றாரோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்க விரும்புறாரோ, அதனாலதான் அந்நிய பாஷை வந்து ரொம்ப முக்கியமான வரமாக இருக்குது. இல்லைங்களா? ஆவியானவருக்கு தெரியும் எதை கேட்கணும், எதை கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்ப அவர் கரெக்டாக தேவனுடைய சித்தத்தின்படி கரெக்டாக செய்வார். ஓகேங்களா? அப்போ அப்போ அதனாலதான் இந்த இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல, அதாவது எஸ்பெஷலி அப்போஸ்தல காலத்துல இந்த கிஃப்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ் ஹஸ் பிகம் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியமான ஒரு 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 வரங்களோட காட்டிலும் அது வந்து கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்ல வந்தாலும் அது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ஃபெலோ பிலீவர். ஏன்னா நம்ம மாம்சத்தின் படி நடக்காமல் ஆவியின் படி நடக்க வேண்டும். மாம்சத்துல நம்ம ஜெபிக்காமல் ஆவியில நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்போ பிரேயிங் இன் த ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ற ஒரு பேசிக் காரியம் எதுன்னா இந்த கிஃப்ட் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் டாங்ஸ் தான். அப்போ ஆவியானவர் மூலமாக ஆவியானவருக்கு என்னென்ன அவருக்கு எல்லாமே தெரியும். ஓகேங்களா? அவருக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. அவருக்கு என்னோட சித்தம் என்ன, என்னோட வாழ்க்கையில என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தையும் அத்தனையுமே ஆவியானவருக்கு அறிஞ்சிருப்பார். நமக்கு கூட தெரியாது. ஓகேங்களா? என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது. சில நேரத்துல நம்ம பண்ற ஜெபம் வந்து தவறான ஜெபங்களாக போகும். அப்ப அந்த ஜெபம் கரெக்டாக இருக்கணும்னா ஆவியானவர் மூலமாக நீங்க ஜெபிச்சு பாருங்க. So you will slowly start aligning with the Holy Spirit. நீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிருவீங்க. சரிங்களா? நீங்க மாம்சத்தின்படி ஜெபிக்காம, மாம்சத்துல தோன்றதெல்லாம் மாம்சத்தின் ஆசைக்காக, மாம்சத்தின் தேவைக்காக அதுக்கு மட்டுமே நீங்க ஜெபிக்காதபடி ஆவிக்குரிய ரீதியில நீங்க ஜெபிச்சீங்கனாலே, அப்ப ஆவியின்படி ஜெபிக்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறது. சரிங்களா? இது நம்பர் 1, praying in the spirit. செகண்ட் வந்து நம்மளுடைய நம்மளுடைய இருதயத்துல ஒரு சென்சிட்டிவிட்டி நம்ம கேட்கணும். இப்போ வந்து சுனாமி எச்சரிக்கைலாம் விடுறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான சில காரியங்கள் எல்லாமே அவங்க வந்து சென்ஸ் பண்ண முடியுது அவங்களால. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அழி வரப்போகுது, இந்த மாதிரி மழை வரப்போகுது, இந்த மாதிரி புயல் வந்துட்டு இருக்குது. அப்போ பயங்கரமா அதை வந்து அவங்க சென்ஸ் பண்ணி அதை வந்து முன்னாடி இது பண்றாங்க. அதே போல நம்மளுடைய இருதயம் வந்து ஆவிக்குரிய ரீதியில சென்ஸ் பண்றதுக்கான ஒரு தகுதியை ஆண்டவர்ட்ட நம்ம கேட்கணும்.
சரிங்களா? நிறைய இடத்துல நம்ம கேட்கறதே கிடையாது. நம்மளோட ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி மாறணும் அல்லது நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி வரணும், அந்த மாரி ஜெபம் நெறைய நேரத்துல நம்ம பண்றதே கிடையாது. நம்ம வந்து இந்த அன்றாட தேவைக்காக, பூமிக்குரிய காரியங்களுக்காக, பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, பூமிக்குரிய விடுதலைகளுக்காக, பூமிக்குரிய செழிப்புக்காக மட்டும் தான் நம்ம ஜெபம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமே தவிர, ஆண்டவரே நான் எப்படி உங்ககிட்ட நான் க்ளோஸா பழகுறது? என்னோட இருதயத்துல ஒரு சேஞ்ச் கொண்டு வாங்க. பரிசுத்த ஆவியானவருக்கு லிசன் பண்றதுக்கு ஏற்ற எனக்கு ஒரு டேலண்ட்ட கொடுங்க. எனக்கு ஒரு இருதயத்த கொடுங்க. இப்படி நெறைய பேர் நம்ம கேட்கிறதே கிடையாது. அப்போ நம்ம ஆண்டவர்ட்ட கேட்கணும். என்னோட இருதயம் வந்து ஆவிக்குரிய காரியங்கள அது சென்சிட்டிவாக இருக்கிறதுக்குள்ள தகுதிப்படுத்துங்க. நெறைய நேரத்துல மாம்சத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம். ஓகேங்களா? யார் கிட்ட வந்தாலும் அல்லது யாராவது ஒண்ணு சொன்னாலும் அவங்க ரொம்ப அமைதியா பேசிட்டு இருக்கும்போது நம்ம எப்படியாவது போய் ஒட்டு கேட்டு அத அத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுல மாம்சத்தின்படி பயங்கர சென்சிட்டிவா இருப்போம். ஆனா அதை விட பயங்கரமான சென்சிட்டிவிட்டி என்னுடைய ஆவிக்குரிய இதுல இருக்கணும். அப்ப ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய இருதயம் வந்து மாம்சத்துக்கு சென்சிட்டிவா இல்லாதபடி, என்னோட மைண்ட் வந்து மாம்சத்துக்கு சென்சிட்டிவா இல்லாதபடி என் ஆவிக்குரிய ரீதியில சென்சிட்டிவா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். ஓகேங்களா? நம்பர் 2 இது. அடுத்தது பாத்தீங்கன்னா, அவரோட நேரம் செலவிட நீங்க நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ஹோலி ஸ்பிரிட்டோட. சரிங்களா? நீங்க அவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு. சரி, நமக்குள்ள வந்துட்டாரு. நமக்காக பரிந்து பேசிட்டு இருக்கிறாரு. நமக்காக கம்ஃபர்டரா இருக்கிறாரு. நம்மளை தேர்ச்சி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஓகேங்களா? ஆனா, ப்ரொவைடட் வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஹோலி ஸ்பிரிட். அவரோட பேசுங்க. அவர் என்ன விரும்புறாரோ, அவர் என்ன காரியங்கள் கேட்கிறாரோ, அவருக்கு அதாவது த மோர் தேன் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் திஸ் வேர்ல்ட், உலகத்துக்குரிய எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கலாம். இல்ல, அதை விட ஒரு மேலான அல்லது ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க வைக்க வேண்டிய ரிலேஷன்ஷிப்பை வந்து ஹோலி ஸ்பிரிட் நீங்க வைக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்களேன். நிறைய நேரத்துல நம்ம இம்பார்ட்டன்ஸ் எப்ப நம்ம கொடுப்போம், அந்த சண்டே மார்னிங் இந்த வர்ஷிப் முடிஞ்சு கொஞ்ச நேரம் பாஸ்டர் வந்து ஜெபிக்கிற டைம்ல அப்படி கொண்டு போகும்போது அந்நிய பாஷையில ஜோம் பண்ணி அப்படியே நிறைய பேர் நிரம்புவாங்க. அதுதான் நிறைய பேருக்கு அந்த அந்த ஒரு வாரம் கிடைக்கிற ஒரே ஒரு டைம் அப்ப மட்டும்தான் ஆவியானவரோட ஸ்பெண்ட் பண்றது. நிறைய நேரத்துல அதுக்கப்புறம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. இது ஆண்டவர் எதிர்பார்க்கறதுக்கு இது என்ன ஆகும்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஆவியானவர் சொல்ல வேண்டிய காரியங்கள், அவர் நம்ம கிட்ட பேசுற காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்போ ப்ரொவைடட் வி ஹாவ் டு பி கனெக்டட் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஆல் த டைம். அப்போ அப்படின்னா அவரோட நீங்க நிறைய நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ இந்த பூமியிலே நீங்க வந்து ஒருத்தர் ரொம்ப நேசிக்கும் போது அவர்கிட்ட நீங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? பக்கத்துல எல்லாத்தையும் சரி, நீங்க போன் மூலமாக நீங்க அவர்கிட்ட கேட்பீங்க, எப்படி இருக்க, சாப்பிட்டியா, எங்க போன, என்ன பண்ணிட்டு இருக்கிற, அவரை பத்தியே நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஓகேங்களா? இன்னொருத்தங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம், அவரை ரொம்ப நம்ம நேசிக்கும் போது. அதே போலதான் அந்த when you start loving the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நீங்க லவ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது you tend to you tend to spend time with him. யூ டென் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். பரிசுத்த ஆவியானவர் கூட நீங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் நீங்க ஆசைப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் நிறைய ஊழியக்காரங்களை பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை விட்டு, அதாவது தனிமையான ஒரு இடத்துக்கு போவாங்க. அதாவது இந்த இந்த பிஸி ஷெட்யூலான ஏரியாவை விட்டுட்டு ஒரு மலைப்பகுதியோ அல்லது ஒரு தனிமையான ஒரு யாருமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவங்களும் ஆவியானவரும் சேர்ந்து, இல்லைங்களா, ஆவியானவர் என்ன சொல்றாரோ தனிப்பட்ட முறையில கேட்கும்படியாக அவங்க ஒரு தனிமையில போக வேண்டிய சூழ்நிலைகளை நீங்க பார்க்கிறீங்க. சரிங்களா? இது பிப்ளிக்கலாகவும் பாத்தீங்கன்னா ஜீசஸோட லைஃப் ஸ்டைலும் பாருங்களேன். அவர் வந்து கூட்டத்தோட சேர்ந்து ஜெபிச்சதே கிடையாது. சரிங்களா? கூட்டமோ அதாவது அந்த இடத்துல கூட்டமா சேர்ந்து மக்கள் சேர்ந்து இருக்கும்போது அவங்க ஜெபிச்சதே கிடையாது. ஆனா அதே நேரத்துல அவங்க தேவன், அதாவது அந்த 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 மினிஸ்ட்ரியோடைய எல்லா சூழ்நிலைகளும் அதுக்கு அடுத்த லெவல் அங்க போகும்போதுதான் தனிமையில அவர் போகுவார். தனிமையில போய் அவர் ஜெபிப்பார். சரிங்களா? சோ he spent time alone with God. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஸ்பெண்டிங் டைம் வித் ஹிம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்பதான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நீங்க சென்சிட்டிவாகவே மாறுவீங்க. 4வது, practice the presence of God is very very important. நிறைய நேரத்துல நம்ம சர்ச்ல மட்டும்தான் அவருடைய பிரச்சனத்தை நம்ம உணர்றதுக்காக போவாங்க, அல்லது ஏதோ ஒரு மீட்டிங்ஸ்ல அல்லது 4 பேர் சேர்ந்து ஜெபிக்கும் போது மட்டும்தான். நோ, யூ ஹாவ் டு பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீ கார் ஓட்டிட்டு இருந்தாலும் சரி, நீங்க சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்போ அவர் எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கிறாரு. ஆனா அவருடைய பிரசன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணணும். நம்ம கூட தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் வழி நடத்திட்டு இருக்கிறாரு, நம்ம கூட தான் காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால அவர் வீக்லி ஒன்ஸ் மட்டும் தேடுறது கிடையாது. தினமும் we have to feel the presence of God all the time. ஏதோ வந்து few minutes மட்டும் பிரசன்ஸ் பண்ணிட்டு நம்ம போறது கிடையாது. அந்த ஒரு கிறிஸ்டியன் லைஃப் எதிர்பார்க்கல. we have to
பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆல் த டைம். ஓகேங்களா? அவரை சார்ந்து வாழணும். அவர்கிட்ட நீங்க கைடன்ஸ் கேளுங்க. சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் அவர்கிட்ட நீங்க கேட்டுட்டு தான் செய்யணும். இது செய்யலாமா வேண்டாமா, இதை பேசலாமா கூடாதா, இது அங்க போகலாமா வேண்டாமா, இது நம்ம சாப்பிடலாமா வேண்டாமா, எல்லாமே அவர்கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கணும். ஓகேங்களா? சோ எவ்ரி டைம் பிராக்டிஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அடுத்தது 5வது பாத்தீங்கன்னா, ஹோலினஸ் மேல ஒரு ஒரு வாஞ்ச உங்களுக்கு இருக்கணும். பர்சியூ த ஹோலினஸ். ஓகேங்களா? நீங்க அதிகமாக பரிசுத்தமாக நீங்க காணப்படணும். பரிசுத்த ஆவியானவருடைய சென்சிட்டிவிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், வி ஹேவ் டு ஸ்டே இன் த ஹம்பிள்னஸ் அண்ட் ஸ்டே இன் த ஹோலினஸ். இல்ல, தாழ்ந்து இருக்கணும். அவருக்கு நீங்க அட்வைஸ் பண்ற மாதிரி ஏறக்கூடாது. நிறைய பேர் அது ஒரு பெரிய தப்பு பண்ணுவாங்க. ஹோலி ஸ்பிரிட்டுக்கே அட்வைஸ் கொடுப்பாங்க. எனக்கு எனக்கு நீங்க சொல்ற பிளான்ஸ் புரியல எனக்கு, அதனால நான் இதை பண்றேன், இதுக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணிருங்க அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிட்டு போயிருவோம். அது ரொம்ப தப்பான ப்ரேயர். சரிங்களா? அப்போ we have to be stay humble all the time and provided அவரோட sensitivity நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா we have to stay holy. பரிசுத்தமாக நம்ம காணப்படும் போது மட்டும்தான் நம்ம பரிசுத்தாவியோட சத்தத்தை நம்மளால கேட்க முடியும். பரிசுத்தாவியோட சத்தம் எனக்கு வரணும்னா இது ரெண்டுமே கீழே பரிசுத்தாவியான இருந்தாதான் நீங்க பரிசுத்தமா இருக்க முடியும். அதே போல நீங்க பரிசுத்தமா இருந்தால்தான் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்ய முடியும். சோ இது ரெண்டுமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி. அந்த ஹோலினஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட்ல அந்த ஹோலி இருக்கு. அதே அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம கிட்டயும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ when we want to be very sensitive to the Holy Spirit, பரிசுத்தாவினருக்கு நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும்னா we have to be holy all the time. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஒரு கிருபை பாராட்டுவார் ஆண்டவர். ஓகேங்களா? எல்லா சூழ்நிலும் அவர்கிட்ட கேட்டுறீங்க. சொந்த பலத்தால நீங்க பரிசுத்தமாக முடியாது. உங்களோட சொந்த ஞானத்தினால நீங்க வந்து ட்ரை பண்ணாலும் ஹோலினஸ் பர்சீவ் பண்ண முடியாது. அவர்கிட்ட இருந்து அந்த இன்ஹெரிட் ஆற அந்த ஹோலினஸ் தான் உங்களை முற்றிலுமாக பரிசுத்தமாக்கப்படும். நம்ம பலத்தால பரிசுத்தமாக்க முடியாது. அவருடைய பலத்தால நம்ம பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஓகேங்களா? 6வது பாத்தீங்கன்னா, ஆல் த டைம் ட்ரஸ்ட் இன் ஹிம். ஓகேங்களா? அவர் நடத்துற வழியை நீங்க ட்ரஸ்ட் பண்ணுங்க. அவர் சொல்ற காரியங்களை நீங்க அப்படியே பிளைண்டா ஒபே பண்ணுங்க. இல்லைங்களா? அவர் தான் நமக்காக பரிந்து பேசுறாரு, நமக்குள்ள பிளான்ஸ் கொடுக்கிறார், நம்மளை கம்ஃபர்ட் பண்றார், நமக்கு ஹெல்ப் பண்றார். ஓகேங்களா? நமக்காக அட்வொகேட்டா இருக்கிறார், நமக்கு ஒரு துணையா நிற்கிறார். எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்கிறார். பட் ப்ரொவைடட் we have to trust him. நிறைய நேரத்துல நமக்கு தெரியும், he is the helper, he is the comforter, he is the advocate, he is the standby. எல்லாமே நமக்கு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம்? ஓகே, அவரை ட்ரஸ்ட் பண்ணாம மனுஷங்களை ட்ரஸ்ட் பண்றோம், இல்ல நம்ம பலத்தை ட்ரஸ்ட் பண்றோம், பணத்தை ட்ரஸ்ட் பண்றோம். ட்ரஸ்ட் him all the time. ஓகேங்களா? நீங்க மோர் யூ ட்ரஸ்ட் ஆன் தி ஹோலி ஸ்பிரிட், அவர் உங்களை சார்ந்து எல்லாமே பேச ஆரம்பிப்பார். அவர் கொடுக்கிற பிளான்ஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன செய்யணும், எங்க போகணும், எங்க பேசணும், யார்கிட்ட என்ன கேட்கணும், எல்லாமே அவர் தெளிவாகவே பேச ஆரம்பிச்சுவார். The primary thing is trust the Holy Spirit. பரிசுத்தாவியானவரை நீங்க நம்புங்க, விசுவாசிங்க. அவர் நடத்துற வழிதான் பெஸ்ட்ன்னு சொல்லிட்டு நீங்க நம்புங்க. ஒருவேளை அவர் கொண்டு போற வழி வந்து கரடு முரடாக இருக்கலாம், அல்லது இடுக்கமான வாசலா இருக்கலாம். அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கும். ஓகேங்களா? கரெக்டான வழியில கொண்டு போவார். உங்களுக்கு எப்பவுமே தவறான வழியிலயோ அல்லது ஒரு ஆப்ஷனலா கொடுக்கறத வாய்ப்பே கிடையாது. அவர் கொண்டு போற பாத் இட்ஸ் அ பெர்ஃபெக்ட் பாத். அதுல வந்து எந்த ஒரு தடையும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கடைசியாக உங்களுடைய இருதயம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராக திரும்பி இருக்கணும். எப்பொழுதுமே உங்களுடைய சித்தத்துக்கு நேராக ஹோலி ஸ்பிரிட்டை கூப்பிடாதீங்க. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இந்த வழியில தான் போவேன், நீங்க என்னை அக்கம்பெனி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே ஆண்டவரை கூப்பிடாதீங்க. இல்லைங்களா? ஆண்டவரே, இந்த வழியில போலாமா, இந்த வழி உங்களுடைய சித்தமா, இந்த பிளான்ஸ் உங்களுடைய திட்டமா, நீங்க பேசுற காரியம் இதுதான் கரெக்டா, நான் செய்ய வேண்டியது இது உங்களுக்கு பிரியமாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சித்தமானு பார்த்துட்டு நீங்க ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது மட்டும்தான் the Holy Spirit is so happy about it. உங்களை குறித்து அவர் வைராக்கியம் பாராட்டுவார். உங்களோட இன்னும் அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவார். வேதம் சொல்லுது, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தாலும் அநேக காரியத்தின் மேல் ஆண்டவர் அதிகம். அப்ப கொஞ்ச காரியத்துல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்கள்ல உங்களுக்கு வந்து அவர் ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிருவார். அதிகாரிங்கிறது வந்து அவருக்கு நிறைய பொறுப்பு இருக்கும். ஓகேங்களா? அந்த பொறுப்பை வந்து ஆவியானவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதிகமா இன்னும் பேச ஆரம்பிச்சிருவார். நிறைய காரியங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிப்பார். So we have to be very very sensitive to the Holy Spirit. எப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவருக்கு சென்சிட்டிவா இருக்கிறது தான் இந்த ஒரு 7 காரியங்கள் ரொம்ப முக்கியமான காரியங்கள். முதலாவது praying in the spirit, not praying in the flesh. ஓகேங்களா? அதே போல உங்களோட இருதயம் வந்து ஒரு சென்சிட்டிவிட்டியா கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுறது, ஆவியில பேசுறது என்னென்ன காரியங்கள் சொல்லிட்டு என் இருதயம் கேட்கறதுக்கு உங்களோட செவியை நீங்க திருப்பணும். Spend more time with him, practice the presence of God, pursue the holiness. உங்களோட வாழ்க்கை பரிசுத்தமா காணப்படணும்.
அண்ட் ட்ரஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். அவரோட பிளான்ஸ் எல்லாத்தையும் நீங்க பிளைண்டா ட்ரஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி சிக் ஃபார் டு டூ இஸ் வில். அது அந்த அவரோட சித்தத்தை மட்டும் செய்யறதுக்காக உங்களை முற்றிலுமாக அர்ப்பணிங்க. தேவன் உங்களை வழி நடத்துவார். இந்த காரியம் தான் உங்களை பரிசுத்தாவியர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யறதுக்கு நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்க ஆரம்பிப்பீங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை பலப்படுத்த